ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங்ல இந்த வருஷம் 2025 ஃபோல்டபிள் அண்ட் ஃபிளிப் போன் அபிஷியலா இன்னைக்கு இந்தியன் லான்ச் பண்ணிட்டாங்க. பிளஸ் ஸ்மார்ட் வாட்ச், பிரீமியமான ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டபிள் 7 சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எடிஷன் கலர் ஒன்று செப்பரேட்டா கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 1,75,000 இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. இந்த 1,75,000 இந்த போன்ல என்னையா அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு தின்னஸ்ட் போன் அண்ட் வெயிட் கம்மியான ஒரு ஃபோல்டபிள் போன் சொல்லிட்டு நாங்க தாங்க இருக்கோம், வேற யாரும் கிடையாதுங்க இன்னைக்கு மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாம்சங் கெத்தா சொல்றாங்க. ஏன்னா இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல விவோ Z5 Fold ஒன்று லான்ச் ஆக போகுது. ஸோ அதை காட்டிலும் நாங்க தின்னஸ்ட் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கெத்தா சொல்றாங்க. அதை காட்டில சிப்செட் நல்லா இருக்கு, கேமரா எல்லாமே டாப்புங்க, எல்லாமே நாங்க டாப் மோஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனுக்கு கவர் பண்றாங்க சாம்சங் சைட்ல இருந்து. நிஜமாவே அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் உண்மையா இல்லையா, அண்ட் இதுல என்னென்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு டீடைல் அந்த வீடியோல நம்ம பிரீஃபா பேசுவோம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த போன் எடுக்கிறோமா இல்லையா அது ரெண்டா வச்சோம், ஆனா இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு டீடைலா பேசுவோம் இந்த வீடியோல. ஸோ எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல Fold 7 அப்படின்னு மென்ஷன் பண்ணி வெளியில ஒரு சின்ன ஒரு கட் அவுட் லேயர் ப்ராட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா நம்ம கையில ஃபர்ஸ்ட் மொபைல் ப்ராட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு கண்டெய்னருக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல், யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது அண்ட் சாஃப்ட் கேஸ் கிடையாது, பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 இந்த சீரிஸை பொறுத்தளவு உங்களுக்கு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்பெஷல் எடிஷன் கலர் ஒன்று இருக்கு, டோட்டலி 4 கலர்ஸ். இதோட பிரைசிங் பார்க்கும்போது 3 வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 12GB RAM 256GB இன்டர்னல் 1,75,000. அண்ட் மிடில் வேரியன்ட் 12GB RAM 512GB வேரியன்ட் 1,87,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 16GB RAM 1TB வேரியன்ட் உங்களுக்கு 2,11,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 4 வைப்ரண்ட் கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட்ல மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது இந்த போனோட கான்செப்டே நாங்க தான் வேர்ல்ட்ல தின்னஸ்ட் அண்ட் வெயிட் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட தின்னஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போங்க. அன்ஃபோல்டு, அதாவது இந்த போனை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அன்ஃபோல்ட்ல உங்களுக்கு வெறும் ஒரு 4.2 mm திக்னஸ் தான். அதாவது நம்ம சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பாத்தீங்களா, அது அளவுக்கு தான் இதோட திக்னஸே அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா வெறும் ஒரு 8.9 mm திக்னஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ்ல டோட்டலி திக்னஸ் ரொம்ப மெல்லிசா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பயங்கர மெல்லிசா இருக்கு. அது போக இதோட வெயிட் வெறும் ஒரு 215 கிராம். இப்ப கொஞ்ச நாள் லான்ச் பண்ண போற இந்த விவோ ஃபோல்டபிள் போனை காட்டிலும் இல்ல 2 mm கம்மியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் வெயிட்டும் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிஜமாவே ரொம்ப தின்னஸ்டா அண்ட் வெயிட் கம்மியா சொல்ற மாதிரி நல்லாவே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது போக இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஞ்ச் ஏரியா, ஏன்னா ஒரு ஃபோல்டபிள் போன்ல கிஞ்ச் ஏரியா ரொம்ப முக்கியம். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அட்வான்ஸ்டு அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்கோம், அதை தவிர்த்து உள்ளுக்குள்ள கிஞ்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் சொல்லி இங்க கவர் பண்றாங்க. சோ இது மாதிரி ஒரு அட்வான்ஸ் சிஸ்டத்தோட இந்த வட்டம் நாங்க மெல்லிஸ் அதாவது திக்னஸ் கம்மியா எடுத்துட்டு வந்தாலும் பட் ஆனா எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் இல்லாத அளவுக்கு கிஞ்ச் ஏரியால நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாம்சங் கிளைம் பண்றாங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் முதலே சொன்னா 215 கிராமும் அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வருது. 7S OS அப்டேட் கொடுக்க போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேக் சைட் பார்க்கும்போது 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ப்ராட் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ப்ராட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால அந்த கேமராவோட பம்ப் கொஞ்சம் பல்ஜியா தெரியுதுன்னே சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 டிசைன் ஃபேட்டரை பொறுத்தளவு. இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே பார்க்கும்போது இந்த வட்டம் டிஸ்பிளேயும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது சைசஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிரைமரி டிஸ்பிளே அதாவது இன்டீரியர் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு 8 inch வித் டைனமிக் LPTO AMOLED 2x பேனல் ப்ராட் பண்ணிருக்காங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட. இது HDR10+ பேனல் இருக்கு. 2600 nits ஒரு பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே இதுல ப்ராட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் இது ஒரு செகண்டரி டிஸ்பிளே, அதாவது ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஒரு 6.5 inchல கொண்டு வந்திருக்காங்க. முதல் விசனை கம்பேர் பண்ணும்போது இந்த விசன்ல ஃப்ரண்ட் டிஸ்பிளேயும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு Quad HD+ டைனமிக் LPTO AMOLED 2x பேனல் ப்ராட் பண்ணிருக்காங்க வித் 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அதுக்கு உங்களுக்கு கார்னி கொரில்லால செராமிக் 2 ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அவுட்டர் லேயர் டிஸ்பிளே பொறுத்தளவு. சோ உங்களுக்கு இன்டீரியர்ல ஒரு செல்ஃபி கேமரா வந்துரும் அண்ட் அவுட்டர்ல உங்களுக்கு கேமரா இல்ல. அண்ட் இங்க டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. டச் சென்சிட்டிவ் தரமா இருக்கு. சாம்சங் டிஸ்பிளே எப்படிங்க இருக்கும், வெறித்தனமா இருக்கு. அது ஒரு ஹையர் எண்ட் போன்ல சூப்பராக இம்ப்ளிமெண்டோட கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ்னா அக்யூரேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 215 கிராமும் அண்ட் அன்ஃபோல்டுல 4.2 mm திக்னஸ் வித் ஃபோல்டபிள்ல 8.9 mm திக்னஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 7S OS அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல 1 UI 8 சப்போர்ட் இருக்கு. IP48 ரேட்டிங் ப்ராட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் வித் அட்வான்ஸ் கிஞ்ச் சப்போர்ட் ப்ராட் பண்ணிருக்காங்க இங்க கிளைம் பண்றாங்க. அண்ட் LPDDR5
5XM UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், அவங்களோட ஓன் ஸ்பீக்கர் AKG சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், சைன் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சாம்சங் டெஸ்க் அண்ட் மல்டிபிள் விண்டோஸ், அதாவது டூயல் விண்டோஸ், மல்டிபிள் விண்டோஸ், ஃப்ளோட்டிங் விண்டோஸ், இது மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த போன்ல நம்மளால அசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல ப்ராட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது தாங்க ரொம்ப கம்மி, 4400 amps பேட்டரி தான். பட் ஆனா நீங்க விவோக்கு போயிட்டீங்கன்னா 6000 மேல இருக்கு. ஆனா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி அவங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் சாம்சங் வாங்கல, அதனாலதான் 5000 மேல அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியல. அது வாங்கிட்டாங்கன்னா அடுத்த வர போன்ஸ்ல எல்லாமே ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி நம்ம பார்க்கலாம். சோ அண்ட் சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சார்ஜர், எப்பயும் போல பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது. அண்ட் எப்பயும் போல 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் 4.5 வோல்ட் ரிவர்ஸ் வயரிங் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு பேட்டரி டியூரபிளோட, இது மாதிரி ஒரு பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 200 MB, எல்லாமே அவங்களோட ஓன் சென்சார் தான், OIS சப்போர்ட். அண்ட் உங்களுக்கு 10 MB டெலஃபோக்கஸ் வித் 3x ஆப்டிகல் ஜூமும், 12 MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல எப்பயும் போல 10 MB. நம்ம X25 அல்ட்ரால பார்த்த சேம் செக்மெண்ட் தான், சேம் சென்சார் தான் இல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 60 frames seconds with AI சப்போர்ட்டும் அண்ட் 8K வரைக்கும் ஹையஸ்டா வீடியோ எடுக்க முடியும். சோ அண்ட் டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் மாதிரி நிறைய ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் எல்லாமே தரமா இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளோட, நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். மிஸ்டர் லைனஸ் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் மூலமா நம்ம டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ணிக்க முடியும். அது இந்த வெப்சைட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் மட்டும் கிடையாது, நல்ல ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்னா 20%, அண்ட் பிராண்ட் ஃபுட்வேருக்கு 35%, அண்ட் கிஃப்ட்க்கு 25%, டாய்ஸ்க்கு 20 to 35%, பர்சனல் கேருக்கு 15%, அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டேஷனரிக்கு 5 to 20% ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 5 to 10%, அண்ட் ஃபேஷனுக்கு 5 to 10%. சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க மிகப்பெரிய ஒரு கிவ் அவே வழங்கிட்டு இருக்காங்க, ஆஃபரும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க மினிமம் 100 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும், லாகின் பண்ணிட்டு மந்த்லி ட்வைஸ் மெம்பருக்கு சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சூஸ் பண்ண 2 வின்னர்ஸுமே அவங்களோட வெப்சைட்ல 1 month ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. காட்டிலும் இந்த வெப்சைட்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 100% authentic ப்ராடக்ட், 100% செக்யூர் பேமெண்ட் இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க அவங்களோட ப்ராடக்ட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஷாப்ஸ்க்கு மேல அவங்க டைப் பண்ணிருக்காங்க. அவங்களோட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட பொருட்களை விற்கணும்னாலும் இந்த வெப்சைட்ல உங்களால வித்துக்கிட முடியும். கிறிஸ்ல உங்களோட ஃபோன் நம்பர் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் மிஸ்டர் லைனஸ் வெப் ஷாப்பிங். சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் சூப்பரான ஆஃபர்ஸ் அண்ட் கிவ்அவேயும் நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். அண்ட் ஃபைனலா இந்த போனோட ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் Snapdragon 8 Elite எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 3nm ஆர்க்கிடெக்ட், ஒரு 4.47 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் வித் ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 830 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த இடத்துமே காம்ப்ரமைஸ் கிடையாது, செம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கு. உங்களுக்கு பிரைமரி டிஸ்பிளே இருந்து செகண்டரி டிஸ்பிளே, செகண்டரில இருந்து பிரைமரிக்கு ஜம்ப் பண்ணும் போதுமே எந்த ஒரு லாகிங் இஷ்யூஸ் கிடையாது. செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்ட், சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாறுமாறா இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட இந்த வட்டம் அமைஞ்சிருக்கு இந்த சாம்சங் கேலக்ஸி Z Foldable 7 டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் ஒரு 4 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் பேஸா உங்களுக்கு 3 வேரியன்ட்டும் அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு ஸ்பெஷலா அந்த ஒரு கலர் மின்ட் கலர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக 3 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸே 1,75,000. 1,75,000 கொடுத்து நம்ம அந்த மொபைல் எடுக்கணுமா அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தோணும். இருந்தாலும் இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். என்னைய பொறுத்தளவு இந்த மொபைல் இந்த பிரைசிங்க்கு ஒர்த் இல்லையா அதை பத்தி தான் நம்ம இங்க பேச போறது கிடையாது. ஏன்னா நம்ம எடுக்க போறோமா இல்ல. அப்படி இருந்தாலும் இந்த போன் இந்த பிரைசிங்க்கு ஒர்த்தா அதை பத்தி கருத்துக்கள் தெரிவிக்கலாம், தப்பு கிடையாது. எடுக்கிறோமா எடுக்கலையா ரெண்டாவது விஷயம். ஆனா கருத்துக்களை தெரிவிக்கிறது நம்மளோட உரிமை, தப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 1,75,000 இந்த ஃபோல்டபுள் போன் ஒர்த்தா ஒருத்தல உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட சோசியல் மீடியாஸ்லயும் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லயும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம டீடைலா பேசியிருக்கோம். நண்பர்களே, இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல நம்ம மீட் போடும். அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஷாப் பண்ணுங்க. அஃபோர்டபுள் பிரைஸ் வித் அஃபோர்டபுள் ஆஃபர்ஸும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸஸோட, அட்டகாசமான ஒரு பிரைசிங்கோட கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு உதவும்னே சொல்லலாம். தேங்க்யூ.